எல்லாருமே ஏதாவது ஒன்று தானம் பண்ணாவோ இல்லை ஏதாவது வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தாவோ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது குறையும். ஆனால் மனிதர்கிட்ட இருக்கிறதுல இதை எவ்வளோ தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையவே குறையாது. அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அது இந்த கதையில் கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? அப்படி என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க, சரிங்களா? நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ரொம்ப செல்வந்தர். அவருக்கு வந்து ஒரே பையன். அவன் வந்து நைட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான். அப்போ ஜன்னல் வழியாக ஒரு சத்தம் கேட்குது, டக் 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 அப்படின்னு. என்னடா ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்க்கும்போது வெளியில் ஒரு பையன், குட்டி பையன் நிற்கிறான். அந்த செல்வந்தரோட பையன் பேர் வந்து ராஜ், சரிங்களா? அவன் வந்து அந்த ஜன்னல் பக்கமாக எட்டி பார்க்கும்போது வந்து, யார் நீ, எதுக்காக இந்த நேரத்துக்கு வந்து இங்கே ஜன்னலை தட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து, நான் தான் புது வருட பிறப்பால் பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. புது வருட பிறப்பால் பிறந்தோம் அப்படின்னா, சரி உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் தான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படியா, சரி எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து, வா உனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிக்கிட்டு போகிறான். அழைச்சிக்கிட்டு போகும்போது ஒரு வண்டி நிறைய பரிசு பொருட்கள் குவிந்து கிடக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு, என்னடா இவ்வளோ பரிசு பொருள் இருக்கே, எனக்காகவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்வமாக பக்கத்தில் போய் கேட்குறான். அப்போ வந்து, இது எல்லாமே உனக்கும் இருக்குது, ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஒரு பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடுகளாக தேடி போகிறான். போகும்போது வந்து முதல்ல அவன் போகிற வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரன். அவனுக்கு வந்து குடும்பம்ன்றது யாரும் கிடையாது, அவன் மட்டும்தான். அப்போ வந்து, எதுக்காக இவங்க வீட்டுக்கு போகிற, இவங்க வீட்டில் யாருமே இல்லை, அந்த தோட்டக்கார மாமா மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ் சொல்கிறான். உடனே வந்துட்டு, அப்படியா, அவருக்கு தான் இன்றைக்கி முக்கியமாக பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, உனக்காவது அம்மா அப்பா சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருக்காங்க, அவனுக்கு யாரும் இல்லை இல்லையா? அவனுக்கு வந்து பரிசு கொடுக்கவோ இல்லை பரிசு வாங்கவோ யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட கேட்குறான் அந்த புத்தாண்டு பையன். அப்போ வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு நிறைய பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அவருக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தாண்டு கேட்குது. இல்லை, அவருக்கு வந்து நாங்கள் போன முறை தான் வரும்போது எங்கள் அப்பாவோட பழைய கோட்டெல்லாம் கொடுத்தோம், இன்றைக்கி வரும்போது அவர் சாப்பிட்டுட்டு கூட வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி புத்தாண்டு, எல்லாருமே புது ஆடைகள் போடணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவன் பழைய ஆடை போட்டால் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? அதனால் அவனுக்கு வந்து புது கோட்டும் 3 வேளை சாப்பாடும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது, இப்போ அந்த மாமா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்றான். அதுக்கு புத்தாண்டு சொல்லுது, நம்ம யாரும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம சாப்பாடையும் பரிசு பொருளையும் நம்ம படி வழியாக ஏறி போனால் தான் அவருக்கு தெரியும், நான் ஜன்னல் வழியாக ஏறி போய் அவருக்கு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தாண்டு ஏறி போய் அவரோட படுக்கை அறையில் அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த பையனோட வீட்டில் வேலை செய்கிற சமையல்கார பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு போகும்போது அங்கே அந்த பொண்ணு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல், யாருமே பேச்சு துணைக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். அப்போ வந்து புத்தாண்டு சொல்லுது, இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பூக்கள் பரிசுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த புத்தாண்டு அந்த வேலையாளுக்கு எப்படி இந்த ஜன்னல் வழியாக ஏறி போகுதோ அதே மாதிரி அந்த பெண்மணி வீட்டுக்கும் போய் அங்கே அந்த பூக்களை வச்சுட்டு வந்துடுது. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்டுக்கும் பரிசு பொருட்களை யாருக்கும் தெரியாத மாதிரி ஏறி போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுறாங்க.
அன்னைக்கு எல்லாருக்குமே எல்லா பரிசு பொருட்களுமே கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு வண்டியை திரும்பி பார்த்தா எந்த பரிசு பொருளுமே குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. என்னடா நம்ம ஊர் முழுக்க பரிசு பொருட்கள் எல்லாம் வச்சுட்டோம், இருந்தாலும் ஒரு பரிசு பொருள் கூட குறையவே இல்லையே, அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது அந்த வண்டிக்கு கீழே பார்க்குறான், ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் கருணைன்னு இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன எந்த பரிசு பொருளுமே குறையல, அப்படியே இருக்குது, அன்பு கருணை எழுதியிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தாண்டுக்கிட்ட கேட்குறான். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உன்கிட்ட இருக்கிற அன்பையும் கருணையும் நீ எவ்வளோதான் அள்ளி கொடுத்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினாலும் அது உன்கிட்ட இருந்து குறையவே குறையாது அப்படின்றத அவன் தெளிவாக புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டு சடனாக அந்த புத்தாண்டு மறைஞ்சு போயிடும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா அவன் முழுமையாக அந்த கனவு உலகத்தில் இருந்திருக்கான். அப்போ தான் அவனுக்குள்ளே புரியுது, நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லாமே இரட்டிப்பாகும். நம்மக்கிட்ட எந்த கருணையும் அன்பும் எப்பயுமே குறையவே குறையாது அப்படின்றத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் காலையில் எழுந்த உடனே அந்த கனவுல எப்படி அவனுக்கு புது ஆடைகளையும் சாப்பாடும் எடுத்துகிட்டு போய் அந்த தோட்டக்காரனுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த ராஜுன்ற பையன் புது ஆடைகளை வாங்கிக்கிட்டு அந்த பரிசு பொருட்களையும் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு அவர் வாசப்படியில் வச்சுட்டு ஓடி வந்துடுறான். அந்த கதவை தட்டிட்டு எழுந்து பார்த்து அந்த தோட்டக்காரன் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப பூரிச்சு போயிடுறான். என்னடா நம்மளுக்கு பரிசு கொடுக்க கூட ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் குதிக்கிறான். அதை பார்த்த உடனே மற்றவங்க சந்தோஷத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கே அப்படின்றத இந்த பையன் அப்போ உணர்றான். உடனே நிறைய அழகான பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டுக்கு போகிறான். போய் படுத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் இது கொடுத்து வாழ்த்துக்களையும் சொல்கிறான். உடனே எனக்கு ரொம்ப மன நிம்மதியே இல்லாமல் இருந்தேன், என்கிட்ட பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நீ வந்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, அதுவும் இந்த பூக்களை பார்த்தோன்னே எனக்கு இருக்கிற உடல்நிலை எல்லாமே சரியான மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புத்துணர்ச்சியோடு இந்த சமையல்கார் பெண் பேசுவாள். அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, இந்த சந்தோஷத்தை விட வேறு எதையுமே நம்மளால் பணம் கொடுத்து கூட இந்த சந்தோஷத்தை நம்மளால் வாங்க முடியாது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம 2 பேரும் சேர்ந்து லூடு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட விளையாட்டுகளோடு சேர்ந்து அதையும் கண்டினியூ பண்ணுறாங்க. இதோடு இந்த கதையும் முடியுது. இதிலேருந்து உங்களுக்கு சொல்லாமையே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு அன்பையும் கருணையும் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது உங்ககிட்ட இருந்து குறையவே குறையாது. அதனால் கருணையையும் அன்பையும் அள்ளி எப்பயுமே கொடுங்க. அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தில் விட சிறந்த சந்தோஷம் உங்களுக்கு வேறு எதுலையுமே இல்லை அப்படின்றத இந்த கதையில் உண்மையாக உணர்ந்திருக்கலாம் இல்லைங்களா. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நேத்திக்கே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்றதை விட உங்களுக்கு வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் எப்பவும் போல் இந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க்யூ.